ஹாய் ஹாய். கதைங்க வடிவா. அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லுங்க. வணக்கம். நன்றி. நன்றி. நான் கிரியா. உண்மையில் நாங்கள் எங்களோட கமிட்டியில் இருக்கிற எல்லாருமே இதில் இறங்கி நின்று நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் ஒரு தரம் இன்று வரைக்கும் எந்த ஒரு கொடுப்பனவும் இல்லாமல் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கூட ஒரு குடும்பத்தை போய் வீடியோ செஞ்சு போடுறோம், அவங்களுக்கான தேவைகளை பற்றி கதைக்கிறோம். அப்போ அந்த வீடியோ வந்து பலருக்கு மத்தியிலையும் வந்து பகிரப்படுது. அப்போ அதன் மூலமாக வந்து எங்களுக்கான உதவிகள் கிடைக்க நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறீங்க இயங்குறீங்கன்ற வந்து இப்போ இவ்வளோ தூரம் எல்லா இடம் போகிற எனக்கே வந்து தெரியல. சாதாரண பிள்ளைக்கும் இந்த பிள்ளைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அவள் படிக்கணும் படிக்கல, மற்றபடி எல்லாமே இருக்குது. பசி இருக்குது, வருத்தம் இருக்குது, உடுப்பு இருக்குது, எல்லாமே செலவு இருக்கு. என்ன நான் அவமானப்பட்டேன். அதனால தான் நாங்கள் எங்கிற காசுகளையும் நாங்கள் இதுக்குள்ள செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வீடை கட்ட தொடங்கினதும் இந்த பிள்ளைகளை வந்து ஏற்கிறதுக்கு சம்மதம் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு கண்டாலே வீடு தர மறுத்த இடத்துல தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ கட்டின ஒரு வீடு வந்து கூரை வேலையும் கதவு நிலை ஜன்னல்கள் செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்குது. மற்றது நாங்கள் இவியல் இடையிட்டு வந்த மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஆக்களை நாங்கள் கவுன்சிலிங்கோ அல்லது வேறு ட்ரீட்மெண்ட்டுகளை ஒழுங்காக செய்து ஒரு 20-25 பேருக்கு மேலே நாங்கள் வீட்டை திருப்பி வீட்டோடு சேர்த்துருக்குறோம். நாங்கள் ஏன் வெளியில் வரையில தெரியலையே என்றால் எங்களை வந்து யாரும் அங்கீகரிக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்கிறேன், இந்த பிள்ளைகளோட இருந்து அவைண்ட கதை பேச்சு சந்தோஷங்க அவையோட இருக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் கிடைக்காது. நாங்கள் 1000 பணத்தை சேரிக்கலாம். உண்மை நான் அதை ஃபீல் பண்ணினபடியா சொல்கிறேன் தம்பி. எனக்குமே உண்மையாக சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். எனக்கு வயதான ஆக்கள், சின்ன பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள்னா எனக்கு பயங்கர விருப்பம். நான் சொன்னேன் அந்த அவார்டை தனியை கொண்டு வந்து அதுதான் காரணம். கண்டிப்பாக இப்படியான ஒரு இடத்துல வந்துட்டு இப்படியான ஒரு நிறுவனம் இயங்குது, அதுவும் இப்படியான ஒரு நல்ல காரியத்தை இந்த மிஸ் தனியாக நின்று போராடி இவ்வளோ தூரம் செய்கிறா, அதுவும் எந்த விதமான ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் சேவை மனப்பாங்கோட வந்துட்டு ஊதியமும் இல்லாமல் வந்து செய்கிறான்னு சொன்னால் நானே பெம்பஸ் மாற்றி அந்த பிள்ளைய மேல் கழுவி நான் செய்யக்கூடிய நானே செய்வேன். எனக்கு அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஏனெண்டா நாங்கள் அந்த பிள்ளைய ஓமட்டு பாரம் எடுத்துட்டோம், அந்த பிள்ளை சந்தோஷமாகவும் வடிவாகவும் இருக்கணும்னா நான் செய்யத்தான் வேணும். நினைவா நான் உங்களுக்கு ஒரு 75,000 ரூபா தாரேன் டீச்சர், நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு நான் ஸ்கூலில் இருக்கேன் கதைப்பேன். இந்த பிள்ளைகளுக்கு வீடு இல்லை, வீடு செய்யணும் அப்படின்னு எப்போ எங்கே போனாலும் நான் இந்த பிள்ளைகளை பற்றி கதைக்கிறதே தவிர இந்த ஃபேமிலியை பற்றி நான் கதைக்கிறதுன்றது இல்லை. சரி, நான் என்னுடைய அப்பான்னு நினைவா உங்களுக்கு ஒரு அத்திவாரம் பட்டேக்கு உண்மையில் 75,000 ரூபா தான் கையில் வச்சுக்கணும். அப்போ எல்லாருமே கேட்டவ அத்திவாரம் சுற்றி பட்டவே இந்த 75,000 ரூபா போகுது, அது ஏன் தொடங்குறேன்ண்டு. ஏதாவது ஸ்பெஷலாக நீங்கள் உங்களை போல் இப்படி யாராவது செய்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒரு மீனோ முட்டையோ இறைச்சியோ அதோடு சேர்ந்து ஒரு 4 மரக்கறி அப்படியான ஒரு ரொட்டேஷனில் இந்த பிள்ளைகளை போக மேடம். நாங்கள் வந்து இப்போ வாங்குகிற பொருட்கள் எங்கே உலகத்துக்கு மலிவாக தரமாக கிடைக்குமென்றதை தேடி வேண்டபடியத்தான் எங்களால் கொஞ்சம் சிக்கனமாக வாழ முடியுதே தவிர இதில் நீல சட்டையோடு இருக்கிற பையன் அவள் வந்து 13 வருஷம் அவங்கள்ட்ட இருக்கிறா என்ன அந்த இது முதலாக இருக்கிறவ, அவளுக்கு வந்து ஒரு பாதம் இல்லையே, 2 பாதமும் இல்லையா ஆளுக்கு. 2 பாதமும் இல்லை. அதான் மிஸ், இப்போ நான் வந்து சொல்கிறேன் உண்மையிலே இப்போ இந்த பிள்ளைகளை வச்சு நீங்கள் இப்படி ஒரு சேவை செய்கிற நீங்கள் வந்து ஒரு நாளுமே பொய்யான விஷயங்களை கதைக்க மாட்டீங்க, வெளிப்படுத்த மாட்டீங்க. இப்போ அதன் நிமித்தம் நானும் உங்களை நம்பி சொல்கிறோம் வந்து இப்போ இவங்களுக்கான அந்த கட்டிடத்துக்கு வந்துட்டு நிதி பங்களிப்பு செய்ய விரும்புகிற நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. பைய வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் வந்துட்டு ப்ரோக்ரஸை பார்த்து வந்துட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு செய்வோம். மிஸ் வந்து முழுமையாக எங்களை நம்புகிறா. இப்போ இது ஜெசிந்தன் அந்த பர்த்டே வந்து அண்ணாட ஒரு அன்பளிப்பாக நாங்கள் தரோம். சரியா? இது நான் வந்து இப்போ அனுப்பி நான் உங்களோட டேலையும் தரையில நான் தரேன். சரியா? என்ன என்ன கொண்டு சொல்றது
என்ன கொண்டு சொல்றாக்கா பிஸ்கெட் வேற வடிவா இருக்கீங்களோ நீங்க வடிவா இருக்கணும் இதுல நிக்கிறக்கா வடிவா இருக்கணும் நீங்க எந்த ஆளை கொடுங்கோ 2 கொண்டு விடுங்கோ கிரியாக்கா என்ன காணுமே என்ன சொல்றீங்க ம் ம் ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்த அளவில் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து உண்மையிலேயே முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லணும். வந்து என்ன சொல்கிற வந்து எனக்குமே வந்து இன்றைக்கி நிறைய காலத்து பிறகு இது ஒரு புதிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே அளவுக்கு அதிகமான சந்தோஷமாகவும் இருக்குது. வந்து இப்போ தெரியும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தங்களோட பர்த்டே வந்து என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு எல்லா விதமாகவும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு யசிந்தனா இப்படியான ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டு டிசைட் பண்ணதுக்கு வந்துட்டு யசிந்தண்ணாவுக்கும் வந்துட்டு முதலாவது நன்றி சொல்லணும். அதே நேரம் வந்துட்டு யசிந்தண்ணா வந்து கேட்ட இடத்துல வந்துட்டு இந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வந்துட்டு இங்கே செய்கிறதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது வந்து அனுமதி அளித்த மிஸ்ஸுக்கும் வந்துட்டு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இப்போ வந்து இந்த இல்லம் சம்மந்தமான மேலதிகமான விடயங்களை வந்துட்டு மிஸ் கதைப்பா. இடையில் நாங்கள் எதுவும் சந்தேகங்கள்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு கேட்போம். அதுக்கு வந்துட்டு மிஸ் வந்து போதிய அளவு விளக்கம் வந்து கொடுப்பா. மிஸ் நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம் உங்களோட இல்லத்தை பற்றி. அதாவது வந்து இப்போ எவ்வளோ காலமாக இது வந்து இயங்குது, என்ன மாதிரி உங்களோட செயற்பாடுகள் அமைஞ்சிருக்குது வந்து அப்படியான சில விஷயங்கள். இந்த பக்கவாத பராமரிப்பு இல்லம்ன்றது 13 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்குது. அதில் நான் 13 வருஷமாகவே நான் செயலாளராக ஒரு குறுகிய காலம் உப செயலாளராகவும் புற செயலாளராகவும் இருந்து கொண்டிருக்கிறேன் 2 வரைக்கும். எங்களோட பிள்ளைகள் வந்து பெற்றார் வந்து வச்சு பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில், அதாவது வந்து சூழ்நிலை வீட்டின் பொருளாதாரம் எல்லா பிரச்சனையாலும் எங்களுக்கு 16 வயசுலேருந்து எங்கள்கிட்ட 50 வயசு வரைக்கும் இடப்பட்டாக்களை பெற்றார். அதாவது வந்து எங்களுக்கு ஏஜி ஆஃபீஸ் மூலமோ அல்லது ஆஸ்பத்திரியில் கொண்டு சில வேளை வைத்தியசாலையில் கொண்டு அட்மிட் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுவினோம். அப்போ வைத்தியர் மூலமோ எங்களுக்கு இந்த பிள்ளைகளை தருகினோம். அப்போ நாங்கள் அவைகளை எங்களை எடுத்து அவைகளுக்கான உடுப்பு, உணவு, மருத்துவம் சகலம் எல்லாமே நாங்கள் எங்களை என்னுடைய சொந்த பிள்ளையாக இருந்தால் நான் எப்படி பராமரிக்கணுமோ அதே போல் அந்த பிள்ளையை நான் பராமரித்து கொண்டு வர்றேன். அந்த எங்களுக்கு வரைக்கில் நிறைய கஷ்டங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். என்னென்னா அந்த வயசு வரைக்கும் அவள் எதையுமே ஒழுங்காக செயற்பாட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். நம்ம அம்மாவேண்ட உதவி அல்லது அக்காவேண்ட உதவிகளோடு இருந்திருப்பேன். அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட வந்து பிள்ளைய தரையக்கில்ல நாங்கள் ஒரு 2-3 வயசு பிள்ளையை நாங்கள் எப்படி ஒரு காலையில் பள்ளி இருக்கணும் அப்படின்ற தங்களோட செயற்பாடுகள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்த்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு மற்றது பொருளாதாரம்ன்றது ஒரு விதத்தில் நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் 0 தான் சொல்லலாம். யாராவது எங்களுக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து எந்த விதமான கொடுப்பனவும் தர்றது கிடையாது. முதலாவது இன்னொரு விஷயமே இந்த இடத்துல குறுக்க கேட்குறேன்னு கேட்கும். என்னடா இப்போ இது வந்து என்ன அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தின் தலையீடு இல்லை. அரசாங்கத்தில் வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கி, ஆனால் அவங்களோட ஆதரவு இல்லை, சப்போர்ட் இல்லை, எந்த வித சப்போர்ட்டும் இல்லை. ஆக வைத்தியசாலையிலேருந்து வைத்தியர்கள் மட்டும் பெறுவினோம். அதுவும் வைத்தியசாலையில் இருக்கிற மருந்துகள் மாத்திரம்தான் எங்களுக்கு தருவடுமே தவிர ஏனைய மருந்துகள் நாங்கள் காசு கொடுத்து வேண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ உங்களோட இந்த இதுகள் இருக்கலாம், அதாவது சாப்பாடுகள், மருத்துவ வசதிகள் எல்லாத்துக்கும் வந்து செலவுகள் எல்லாத்துக்கும், அதாவது வந்து உங்களை போல் ஒரு பர்த்டேயோ தங்களுடைய அம்மாவின் அப்பாவின் நினைவு நாளோ அல்லது திருமண நாளுகளுக்கோ எங்களோட பிள்ளைகளுக்கு அவையில் வந்து உணவு கொடுக்க போகிறோம்னு சொல்கிறதால அதுலேருந்து வர்றதுலேருந்து நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் சிக்கனமாக தான் சொல்ல வேணும். உண்மையில் நாங்கள் எங்களோட கமிட்டியில் இருக்கிற எல்லாருமே இதில் இறங்கி நின்று நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் ஒரு தரம் இன்று வரைக்கும் எந்த ஒரு கொடுப்பனவும் இல்லாமல் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கமிட்டியில் இருக்கிற ஒருத்தருக்கும் எந்த விதமான கொடுப்பனவும் இல்லை. இங்கே வேலைக்கு வர்ற அவைக்கும் சரியான குறைந்த ஒரு வருமானம் செலவு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். காசு என்னன்னு கேட்டால் எங்கள்கிட்ட பெரிய பணம் இல்லை, ஆனால் அவையும் சிவமான பணம் இல்லை, எங்களுக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ எங்களை முதலாவது பொருளாதாரம் சரியான ஒரு கீழ்மட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். வர்றதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இவைகளுக்கு செய்தோம். அன்னளவாக எங்களுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சத்தி சொச்சம், அதாவது 4.5 லட்சம் ரூபா வேணும் ஒரு மாதம். நாங்கள் இவையில் சாதாரணமான முறையில் நாங்கள் பராமரிக்கிறது. இவைகளுக்கு
உடுப்பு பிரச்சனை பெருசாக இருக்காது. என்னென்னு கேட்டால் ஏதோ அதை உடுப்பை சமாளிக்கலாம். ஆனால் நாங்கள் 3 நேரத்துக்கு உணவு கொடுக்கணும். மற்றது அவன் சானிட்டரி சாமான் இவைக்கு வந்து அதுகள் எல்லாம் நிறைய போகும். சானிட்டரி சாமான் தான் எங்களுக்கு நிறைய போகுது. எவ்வளோத்துக்கு சாப்பாடு சாமான் போகுதோ அந்த அளவுக்கு சானிட்டரி சாமான்களும் போகும். எங்கள்கிட்ட மேலே நீ ஒரு வாகனம் இல்லை. இப்போ நாங்கள் வெளியில் பிள்ளைகளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் வெளியில் ஓட்டோ தான் பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அதுகளுக்கெல்லாம் நாங்கள் நிறைய செலவுகளை இருக்கு. இப்போ நாங்கள் அரசாங்கத்தோட கதைச்சு கஷ்டப்பட்டு நாங்கள் இப்போ இந்த சிவன் கோயிலுக்கிட்ட 55 அதில் வந்து ஒரு இடம் எடுத்திருக்கு. அந்த இந்த இடம் வந்து நாங்கள் வாடகை, அதாவது வந்து 40,000 ரூபா மாத வாடகை கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு செலவாக இருக்குது. என்னன்னா அந்த 40,000 ரூபா இருக்கு மாதிரி தான் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு 2 நாளைக்கு சாப்பாடு சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு முடியலை. மற்றது எங்களுக்கு எல்லாருமே வீடு தர்றதுக்கும் சம்மதம் இல்லை. நாங்கள் ஒரு பிள்ளை நான் எவ்வளோ நாளாக நான் போய் பார்த்துருக்குறேன், எத்தனையோட வீடு போய் பார்த்துருக்குறேன். இல்லைம்மா நாங்கள் கொடுக்கல என்று தான் சொல்லிவினோம். அதோட வந்து இது கூட எங்களுக்கு அட்வான்ஸ் தரணும், மற்றது நிறைய கண்டிஷன்கள் இருக்குது. என்ன அதற்கையும் நாங்கள் ஓமண்டு சமாளித்து தான் இந்த வீட்டை எடுத்துக்க வேணும். நாங்கள் ஒரு வீட்டை கட்டிட்டு போகணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே, இப்போ உங்களுக்கு வந்து அந்த பொருளாதார ரீதியாக வந்துட்டு பெருமளவில் சப்போர்ட் இல்லைன்னு. ஆனாலுமே இப்போ நீங்கள் இப்போ நம்மளை இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னா எங்கள்கிட்ட இப்போ 17 பேர் இருக்கணும். இப்போ 17 பேர் இருக்கணும்னு சொன்னால் இப்போ அவைக்கு 4.5 லட்சம் வந்துட்டு மினிமம் உங்களுக்கு செலவாகுதுன்னு சொன்னால் அப்போ அதுகளெல்லாம் யார் பார்க்க மெயினான இந்த நிறுவனத்தின் ஃபவுண்டர் 2 ஆள் இருப்பார் தானே? இல்லை 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 அப்படி ஒரு தரம் இல்லை. அப்படி ஒரு இல்லை. இது எப்படி உருவாயின? இது வந்து யுத்தத்துக்கு பிறகு, அதாவது வந்து 2012 2-3 பேர் சேர்ந்து இருக்கணும். ஆனால் அது பிறகு என்ன நிலை என்று எங்களுக்கு தெரியல. அது வந்து குழம்புற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் டிகிரி முடிச்சிருக்கேன். இந்த லெக்சரர் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது. நான் வந்து விவேகானந்தா சொசைட்டியில் தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் சோஷியல் சர்வீஸ். அப்போ சொன்னார், வசதி இருக்கிற இடத்துல செய்கிறீங்கள், உங்களுக்கு மனப்பான்மை இருக்குது, இந்த இடத்துல செய்யலாம் தானே என்ற ஒரு சூழ்நிலையில். மற்றது அருளாண்ட சிவம் சாரும் நான் எல்லாம் ஒரே பேட்ச்மேட். அப்போ அவரும் அந்த இதோட இருந்து கொண்டிருந்த வளையத்தொடர்பில் நான் அங்கேருந்து இங்கே வந்து இதில் சொன்னேன். அப்போ நாங்களே ஆக்கள்கிட்ட போய் கதைச்சி இப்போ இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன். அப்படி கதைச்சி பேசி காசு வேண்டி இவளுக்கு செய்து கொண்டு இருக்கிறோமே தவிர எங்கள்கிட்ட பேங்க்கில் கூட ஒரு பெரிய ஒரு டிபாசிட் இல்லை. சம்டைம் நாங்கள் ஓடியில் போடுறோம். நாங்கள் போய் கடைக்காரர்கிட்ட சொல்லி என்ன நான் அடுத்த மாதம் தர்றேன், அடுத்த கிழமை ஆரம்பண்டு ஓடியில் சாமான் வேணின நாட்களும் இருக்குது. இப்போவும் அப்படித்தான். ஏதோ ஒன்று டேட் பண்ணி செக்கை கொடுக்குறது, அதுக்கு இதில் நாங்கள் ரோல் பண்ணி போடுறது, ஏதோ வர்றதை பற்றி அப்படி பொருளாதாரம் பண்ணுறது சரியான சீரோன்னு தான் நாங்கள் சொல்லலாம். இப்போ என்னென்னா இப்போ நார்மலாக இப்போ நாங்களும் இப்போ யசிந்தன் நாங்களும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் முதல்ல அந்த கதை கேட்கல. இப்போ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு 4 வருஷமாக இப்படியான இதுகள் வந்து சேவைகள் செஞ்சு கொண்டு வரோம். அப்போ அதில் பலதரப்பட்ட விடயங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். இப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் கூட ஒரு குடும்பத்தை போய் வீடியோ செஞ்சு போடுறோம், அவங்களுக்கான தேவைகளை பற்றி கதைக்கிறோம். அப்போ அந்த வீடியோ வந்து பலருக்கு மத்தியிலையும் வந்து பகிரப்படுது. அப்போ அதன் மூலமாக வந்து எங்களுக்கான உதவிகள் கிடைக்க நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறீங்க இயங்குறீங்கன்ற வந்து இப்போ இவ்வளோ தூரம் எல்லா இடம் போகிற எனக்கே வந்து தெரியல. அப்படின்றக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதம் கிட்டத்தட்ட இப்போ 12 வருஷமாக வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணி கொண்டு வாரீங்கன்றக்குள்ளே ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் பயங்கர இன்னலுக்கு உள்ளாயிருப்பீங்களே. நாங்கள் எங்களோட சொந்த பணத்தை இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களோட கமிட்டியில் இருக்கிற ஒரு சிலர் எங்களோட சொந்த பணங்களை நாங்கள் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த பிள்ளை ஒரு நேரம் பசி இருக்கக்கூடாதுன்றதான் எங்களோட இதில் இருக்கிற எங்களோட நோக்கம் என்னென்னா, நாங்கள் உதவி செய்யணும் மட்டும் வந்துட்டோம். ஆனால் உதவி கேட்ட இடத்துல பல இடத்த மறக்கப்பட்டது. ஏன்னு கேட்டால் சாதாரண பிள்ளைக்கு நாங்கள் உதவி செய்தால் அந்த பிள்ளை படித்து ஒரு இடத்துல இருக்க தனக்கு இவையால் நான் முன்னுக்கு வந்தேன்னு சொல்லுவேன். ஆனால் உங்களோட பிள்ளை ஒரு நாளாவது இதை சொல்லுமான்னு கேட்ட இடத்துல நான் அதுக்கு பதில் இல்லை. அதே நேரம் நான் அவையோட கதைச்சிட்டு வந்தேன். நான் என்னென்னு கேட்டால் சாதாரண பிள்ளைக்கும் இந்த பிள்ளைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அவள் படிக்கலை, மற்றபடி எல்லாமே இருக்குது. பசி இருக்குது, வருத்தம் இருக்குது, உடுப்பு இருக்குது, எல்லாமே செலவு இருக்குன்னு. அப்போ இப்படி எங்களை பல பேர் அவமானப்படுத்தப்பட்டு நான் அவமானப்பட்டேன். அதனால தான் நாங்கள் எங்களோட காசுலையும் நாங்கள் இதுக்குள்ள செலவு செய்து கொண்டிருக்கோம். இப்போ இந்த வீடை கட்ட தொடங்கினதும் இந்த பிள்ளைகளை வந்து ஏற்கிறதுக்கு சம்மதம் இல்லை. இந்த பிள்ளைகளுக்குண்டாலே வீடு தர மறுத்த இடத்துல தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ கட்டின ஒரு வீடு வந்து கூரை வேலையும் கதவு நில ஜன்னல்கள் செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்குது. அதாவது வந்து நிலத்திலிருந்து நாங்கள் கூரை வரைக்கும் எழுப்பி இருக்கிறோம். அதுக்கு அங்கால முடியலை. எங்கள்கிட்ட காசு
கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து உதவி செய்கிறதுக்கான ஆட்களும் இல்லை. காணி வந்து பிள்ளைகளோட பேரில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து ஏஜி ஆஃபீஸில் கதைச்சி எடுத்த காணி. இப்போ பிள்ளைகளுக்கே நிரந்தரமாக நீங்கள் கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணால் இல்லாட்டி ஏஜி ஆஃபீஸில் அரசாங்கத்தால் நாங்கள் இவையில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை ரெண்டு போஸ்ட் பண்ணி நாங்கள் காய்த்தாங்க. அப்போ இப்போ அந்த இது கட்டடம் வந்து பில் பண்ணுறதுக்கான கோஸ்ட் எல்லாம் இப்போ நீங்கள் ஒரு கட்டடம் ஒவ்வொரு தடையும் கேட்டு எங்களுக்கு உங்களை போல நண்பர்கள் இருப்பினும் தானே அவைகள்கிட்ட கேட்டு அவையில் ஒவ்வொரு தந்த பணத்தில் தான் நாங்கள் இவ்வளோ கட்டி முடிச்சிருக்கோம். அங்கால போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். என்னென்னா அவைகளும் நெருக முழுதும் எங்களுக்கு முழுதாக 2.5 கோடி அது முடிஞ்சது. அப்போ எங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான எஸ்டிமேட் முடியும். அப்போ முடியும் அன்னைக்கு இப்போ எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சத்துக்குள்ளே தான் வந்தது. அதையும் மிச்சமும் நாங்களும் நின்று அதில் வேலைகளை செய்த ஒரு வேலையாளுக்கு பதிலாக நாங்களும் நின்று செய்து தான் இந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருக்குறோம். அப்போ மிச்சத்தை முடிக்கிறதுண்டா கூரை வேலை செய்கிறதுக்கும் மிச்சத்துக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே முடியும். அதே நேரம் இவியலுக்கு வந்து என்னென்னா சாதாரணமான ஒரு பாத்ரூமில் நாங்கள் யூஸ் பண்ணி இல்லாது. அப்போ இவியலுக்கான ஒரு வித்தியாசமான பாத்ரூம் சிஸ்டம் பதில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்து டாக்டர் வேறு இவையை பார்க்குறதுக்கு அந்த வைத்தியர். அப்போ வைத்தியர் வந்து ஒரு வீட்டில் வந்து பார்க்க இல்லாத. அப்போ அவருக்கான ஒரு கிளினிக் ரூம் ஒன்று இருக்க வேணும். அப்படி எங்களுக்கு சில அதுகள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாமல் தான் எங்களுக்கு கட்டிடத்துக்கு இவ்வளவு முடியுது. என்ன இவ்வளோ பேருக்கும் ஒரு பெட் கொடுக்கத்தான் வேணும். நாங்கள் இப்போ சில பேர் வந்து பெட் இல்லாமல் தான் இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் 2.5 கோடி அந்த கட்டிடத்தில் இப்போ அதுகளை இன்க்ளூட் பண்ண முடியாமல் இருக்குதோ? என்னென்னு கேட்டால் 91 அடி நீளமும் 27 அடி அகலமாவுமான ஒரு வீடு 4 அறையோடு போட்டு நாங்கள் ஏன்னா பிள்ளைகள் எல்லாருக்குமே கட்டில் கொடுக்க வேண்டுமென்று சொன்னால் அவ்வளவு கட்டிடம் எங்களுக்கு வேணும். இப்போ இந்த வீட்டில் கூட ஒரு சிலர் மெட்ரஸை போட்டு கீழே படுக்கிறதா தான் இருக்கு. ஏன்னா கட்டில் இல்லை, இப்போ போடுறதுக்கு இட வசதியும் இல்லை, கட்டிலும் இல்லை. அப்போ ஒரு எல்லா பிள்ளைகளும் பாவங்கள் என்ன, அதாவது வந்து ஒரு பிள்ளை கட்டில் படுக்க ஒரு பிள்ளை உண்டு. ஆனால் அவையிலேருந்து ஒரு அளவுக்கு எங்களோட பிள்ளைகள் சொல்ல விலங்கை சமாளித்து வருகினோம். அது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு வந்து நிரந்தர வருமானம் இல்லாதபடியாக நாங்கள் இந்த இல்லத்தை கொண்டு நடந்துடுற பெரிய சிக்கலுக்கு மத்தியில் பெரிய நிறைய சவால்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் இதை செய்து கொண்டு போகிறோம். ஆனால் எங்களோட பிள்ளைகள் அவ்வளோ பேரும் ஏதோ ஒரு விதத்தில் திறமை இருக்கிற பிள்ளைகள். நாங்களால் முடிஞ்ச சில விஷயங்கள், அதாவது வந்து சில பேர் வந்து நாங்கள் பழக்கி வச்சுருக்கிறபடியாக சின்ன சின்ன கை வேலைகள் செய்வினோம். மற்றது சின்னனான ஒரு தையல்கள் அப்படி என்று அது என்ன இந்த நேரங்களை நாங்களே பிரியோசனமாக செலவழிக்கணுமெண்டு அதுக்கும் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்களோட உண்மையான இப்போ தேவை எங்களுக்கு இந்த வீட்டை கட்டி முடிக்கணும். இப்போ வீட்டை கட்டி முடித்து அவையில் ஒரு தங்களுக்கண்ட ஒரு இடத்துல இருக்க வேணும். என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இவையில ஒவ்வொரு காலத்துக்கு இவை 1 வருஷத்துக்கு தான் இந்த வீடு தந்துருக்கிறோம். 1 வருஷத்தால் திருப்பி நாங்கள் கேட்குறதா இருந்தால் இவைக்கு திருப்பி காசுக்கு எல்லாமே செலவு. இதுக்கு முதல் இது கனாம்புக்குள்ள ரோடு இருக்குது அன்னை இல்லைமண்டு அதில் ஒரு அக்கண்ட வீட்டில் இருந்தேன் நாங்கள். அப்போ பிள்ளைக்கு திருமணம் சரி வந்ததுன்றதால அந்த வீட்டை கேட்டுருந்தேன். ஆனால் இப்போ முதல் நாங்கள் ஆரம்பமாக இருக்க இது டிப்போக்கு கிட்ட ரத்தினபுரத்தில் இருந்தேன் நாங்கள். அப்போ இடவசதி குறைஞ்சதால் தான் இப்போ இந்த வேறு வீடு மாற வேண்டி வந்தது. இப்போ பிள்ளைகளும் கூட எங்களுக்கு இடவசதியும் போதாமல் வருது தானே. மற்றது நாங்கள் இவியல் இடையிட்டு வந்த மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஆக்களை நாங்கள் கவுன்சிலிங்கோ அல்லது வேறு ட்ரீட்மெண்ட்டுகளை ஒழுங்காக செய்து ஒரு 20-25 பேருக்கு மேலே நாங்கள் வீட்டை திருப்பி வீட்டோடு சேர்த்துருக்குறோம். நான் இப்போ இங்கே இருக்கிற ஒரு விதரும் வீட்டோடு சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில் ஆக்கள் இல்லைன்னா அவை பெற்றாருக்கும் வந்து இவை பராமரிக்கிற அளவுக்கு வசதி இல்லை. அப்போ இவை வந்து லைஃப் லாங் எங்களோட இருக்க போகிற ஆக்கள் தான். இடம் பெறதுக்கு இருக்கிற ஆக்கள், ஆனால் எங்களுக்கு தான் இடம் போதும், அதை வழியாக நாங்கள் எடுக்கல. நான் இப்போ கதைக்க தொடங்கின ஸ்டார்ட்ல மிஸ் இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் சொல்ல கிடைக்குள்ள இப்போ நான் யோசிக்க வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ அதுதான் உண்மையும். ஆனாலும் இப்போ நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க வந்து இப்போ அந்த கட்டத்துக்கு வந்து 2.5 கோடி முடிய போகுது. இப்போ தொடங்கி எவ்வளோ காலம் இருக்கும் கட்டிடம்? நான் இப்போ ஒரு 1 இயருக்குள்ளே வந்துட்டு 60 லட்சம் நீங்கள் செலவழிச்சிருக்கீங்கன்னேக்குள்ளே. இப்போ எங்களால் கூட இப்போ எங்களோட வீடியோ வந்து மெயினான ஆடியன்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் தான். இப்போ ஃபாரினுக்குள்ளே வந்துட்டு ரீச் ஆகிற எங்களால் கூட சில காரியங்களை டக்குன்னு செய்ய முடியும். ஆனால் நீங்கள் ஒரு சோசம் இல்லைன்னு சொல்லி 60 லட்சம் ஈஸியாக செஞ்சுட்டீங்களா? அது நான் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸோட, அதாவது வந்து கனடாவில் இருந்தவை நான் அவையிட்ட கேட்டது என்னடாண்டா இடம் இருக்குது அத்திவாரத்தை போட்டுட்டேன், அந்த இடத்தை நான் கடைசி இவ்வளவு கட்டிட்டேன்னு காட்டினேன். இப்போ இந்த பிள்ளைகளை பார்த்து ஒருத்தரும் தர மாட்டேன்னுட்டேன். இங்கே நான் பல இடத்தை போயிருந்தேன். நான் யாழ்ப்பாணத்தில்
வீடும் தர மாட்டேன், உதவியும் செய்யலை. நான் ஒரு ஆள் வந்துட்டீங்கன்றதுக்காக நான் உங்களுக்கு 5000 ரூபா தாரேன், இப்படியான பிள்ளைகளுக்கு தர மாட்டேன்னு நிறைய எங்களுக்கு. அப்போ இங்கே நாங்கள் கேட்டு யாரும் தரவே இல்லை. பெருசாக எங்களுக்கு இது வெறும் உதவி செய்யாத முறையில் எந்த பேட்ச்மேட் பிள்ளைகள் வெளியில் இருக்கணும் அவைகளோட நான் கதைச்சு எடுத்து நான் அவையிட்ட கேட்டது என்னன்னா, எனக்கு அத்திவாரம் போட்டு ஓரளவுக்கு உயர்த்தி தாங்கோ, அதுக்கப்புறம் நான் அதை காட்டியாவது நான் எந்த பிள்ளைகளுக்கு நான் வாங்கிக்கொள்ளேன். ஏன்னா அவைகளும் முழுதாக இந்த 2.5 கோடியை செலவழிக்கக்கூடிய அளவில் ஒரு 5-6 பேர் செய்யலை. அது என்ன அப்போ அவையல் தான் எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தந்ததும். மற்றது இவையே இப்படி வந்து போயக்க வெளிநாட்டையோட கதைச்சு அவ சில வழி என்ன செய்வேன் எங்களோட லஞ்சுக்கு தர காசோடு மேலதிகமாக ஒரு 25,000மோ 30,000மோ அப்படி 50,000 மட்டும் தருவினோம். அதாவது லஞ்சின் செலவு போக மேலதிகமாண்டு அப்படி அதுகளையும் சேர்த்து தான் நாங்கள் செய்து நாங்கள். ஓகே, இப்போ சேம் டைம் மிஸ் இப்போ இதே நிலைமையில நான் கொண்டு போய் முடிப்பேன்ன்றது இல்லை. ஆனால் தான் உங்கள்ட்ட உதவி. இப்போ நார்மலாக இப்போ இன்றைக்கு பிறகு நார்மலாக ஒரு கொஞ்சம் இது பப்ளிஷ் ஆகும் அந்த வெளியில். இதுக்கு முதல் இப்போ சாதாரணமாக உங்களோட நிறுவனத்தை தெரிஞ்சு இங்கே வாராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மூலமாக தெரிஞ்சு வைப்பேன். ஜெசிந்தனாக எப்படி தெரியும்? தேவண்ணே அவர் சிவர் பழக்கமா இல்ல மூலம் சாப்பாடு கொடுத்தவே அந்த மாதிரி. அதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு குறுகிய சர்க்கிளுக்குள்ளான இப்போ இது இருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் யாரும் யூடியூபர்ஸ் யாராவது உங்களை வீடியோ செஞ்சு போட்டோ அது அவ இந்த ஜெட்பி அவ செய்த வேண்டாம். அவ முதல் தங்களோட ஒரு ஆக்கள்னு பர்த்டே கதை வெளியில் அவ கேட்டதுக்கு வீடியோ செய்ய போய் தான் நாங்கள் அதுலேருந்து வெளியில் வந்து நாங்கள் இப்போ என்ன தம்பி உங்களுக்கு நான் இப்போ நாங்கள் ஏன் வெளியில் வரையில தெரியலையே என்றால் எங்களை யாரும் அங்கீகரிக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். அங்கீகரிக்கல. இப்போ ஒரு விதத்தில் கேட்பேன் நம்ம என்ன பல பேர் கேட்டுக்கிட்டா உனக்கு மூளை இல்லையா, நீ போய் இதில் இவ்வளோ நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, அதில் உனக்கு என்ன பிரயோசனமாண்டு. ஆனால் உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்கிறேன், இந்த பிள்ளைகளோட இருந்து அவையண்ட கதை பேச்சு சந்தோஷங்க அவையண்டோட இருக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் கிடைக்காது. நாங்கள் 1000 பணத்தை சேரிக்கலாம். உண்மையை நான் அதை ஃபீல் பண்ணினபடியாக சொல்கிறேன் தம்பி. உண்மையில் இந்த பிள்ளைகளோட நாங்கள் என்ன சொல்லுங்க சந்தோஷம் இருக்கும் துக்கம் இருக்கும். பிள்ளைகளை நாங்கள் கைட் பண்ணி கொண்டு போக இன்றைக்கு அந்த ஒரு பிள்ளை இப்போ உண்மையில் எனக்கு அந்த அவ இன்றைக்கு இல்லை கதைக்காமல் வந்தவா கதைக்கவே மாட்டா. ஆனால் அந்த பிள்ளை இன்றைக்கு எனக்கு சொல்லும் டீச்சர் சத்தம் போடாதீங்க உங்களுக்கு வருத்தம் வந்துடும் அப்படின்னு கதை எனக்கு சொல்கிற அளவுக்கு நாங்கள் அந்த பிள்ளையை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கு. என்ன இப்போ இந்த பிள்ளைகளும் எவ்வளோ பேரும் அப்படித்தான் வந்தவே என்ன அவ்வளோ பேரையும் நாங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொண்டு வச்சிருக்கோம் பண்ணிக்க இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் உண்மையான சந்தோஷத்துக்கு வர விளக்கணும் தெரியாது. இப்போ நீங்கள் போய் உதவி கேட்கல சொல்லிக்கணுமே இவை வளர்ந்த நாளைக்கு எங்களுக்கு அதை திருப்பி செய்வினமா சொல்லி காட்டினோமாண்டு. இங்கே பல பேர் அதை சொல்லி காட்டோன்னு செய்கிறாக்க தான் எனக்கு கூடவே இருக்குது இப்போ விளங்குதான். இப்போ அப்படியான ஒரு சமூகத்தில் நாங்கள் இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு ஜெசிந்தண்ணா மூலமாக நாங்களும் இங்கே வந்ததை குறித்து சந்தோஷப்படுறோம். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் செய்வோம். இப்போ சில இடங்களில் போனால் சில இடங்களில் சில இல்லங்கள் சில நிறுவனங்கள் அவங்க பயங்கர நிதி பலத்தோடு இருப்பினோம். உதாரணமாக நாங்கள் கூட ஒரு சாப்பாடு கொடுக்க போகிறோம்னு சொல்லி போனால் இப்போ நாங்கள் மெயினாக எதிர்பார்த்து போகிற ஒரு சந்தோஷம் என்னென்ன இப்போ அவங்களோட போய் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ஒரு கொஞ்சம் நேரம் நாங்கள் இருந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு ஒரு ஃபோட்டோ வந்தாலும் எங்களுக்கு ஞாபகத்துக்கு எடுக்கணும். ஆனால் அவங்க அப்படியெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. விரும்பினா நீங்கள் காசை தந்துட்டு போங்க, உங்களுக்கு ரிசிப்டை தருவோம், நாங்களே சமைச்சு சாப்பாடை கொடுப்போம்டா, நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்களோ எதை கொடுக்குறீங்களோ யாருக்கு தெரியும். இப்போ நாங்கள் கூட பாஸில் அந்த ஒரு இடத்துல செஞ்சுக்கணும் அந்த கொஞ்சம் காசை கொண்டே கொடுத்தா பில்லை தருவாங்க. ஆனால் அதில் உண்மையாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இன்றைக்கு நடந்த விஷயம் எல்லாம் எவ்வளோ ஒரு மனச்சந்தோஷம் என்ன என்னையை பொறுத்த வரைக்கும். இப்போ இதால் இவங்களுக்கு எந்த விதமான ஒரு நட்டமோ பாதிப்போ வரப்போகிறது இல்லை. இன்னும் முழுமையாக என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நன்மை மட்டும்தான் கிடைக்கும். கண்டிப்பாக இப்படியான ஒரு இடத்துல இப்படியான ஒரு நிறுவனம் இயங்குது, அதுவும் இப்படியான ஒரு நல்ல காரியத்தை இந்த மிஸ் தனியாக நின்று போராடி இவ்வளோ தூரம் செய்கிறா, அதுவும் எந்த விதமான ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் சேவை மனப்பாங்கோட ஊதியமும் இல்லாமல் செய்கிறான்னு சொன்னால் சரியான கஷ்டம் இப்படியான ஆக்களை ஃபைன் பண்ணுறது. அப்போ இப்படியான இடங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் முன் வருவாங்க. சில இடங்களில் சீட் பண்ணப்படும் விளங்குது. அப்போ நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்களோட ஊழியர்களுக்கான சம்பளம் அது இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் போட்டு அப்படி இப்படின்னு அவங்களுக்கு சரியான முறையில் போய் சேருமான்றது சந்தேகம் தான். ஆனால் இங்கே அவங்களோட கண்ணுக்கு முன்னால் நாங்களே சமைச்சு கொடுத்துட்டு போகிறோம் விளங்குதா. இப்போ நாங்கள் நாங்கள் ஒரு காசை கொடுத்துட்டு போனாலும் அது எங்களோட சந்தோஷத்துக்கான இன்னதவே கொடுத்து மிஸ் தனக்கு ஒரு சம்பளம் இல்லாத வேலை செய்கிறோம், நாங்கள் கொடுக்குறத எடுத்து என்ன செய்வார் சொல்லுங்கள். அப்படி இன்னும் செய்ய போகிறது இல்லைன்னு. ஆனால் உண்மையிலே
அப்போ நான் எங்கே போனாலுமே ஜெசிந்தனா கேட்டுப்பாங்க மிஸ் வந்து இப்போ நான் என் மனசுக்கு படுறதை நான் நேரடி யாராக இருந்தாலும் கேட்டுருவோம். ஏன்னா அதான் உண்மை. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க பொருளாதாரத்தால் சரியான டவுனாக இருக்கிறேன், நான் மாதம் வந்து 5 லட்சம் செலவு போதுண்டா எனக்குண்டா விளங்கல. அது நீங்கள் எப்படி செய்கிறீங்க? ஏன்டா இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்குமே அவன் செய்ய இயலாது. இல்லைன்னு சொன்ன இதை நான் நான் என்னுடைய பர்சனல் ஃபினான்ஷியல் நிறைய இருக்குது. என்ன இன்றைக்கு ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு போதே இல்லையோ நான் அதை பற்றி கணக்கு பார்க்கல போட்டிருக்கிறேன். அது அப்படி இந்த 13 வருஷமாகவும் போட்டதில் எனக்கு பெரிய ஒரு தொகை ஒன்று இருக்குல்ல. ஆனால் நான் அதில் சந்தோஷப்படுறேன்னா இந்த பிள்ளை பசி இல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா என்ன எதுவுமே இல்லை பாருங்க. அவையில் வந்து அமைதியாக வீட்டை எந்த விதமான பயமும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு தூங்கினேன். அதை நித்திர விடுறது அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அது மட்டும்தான் இங்கே கிடைச்சி அது கிடைக்கிறது நான் கொடுக்குறேன்றதில் நான் சொன்னேன். இப்போ நான் கஷ்டப்படுறேன் உண்மையில். நான் என்னுடைய நான் வேலையை விட்டுட்டு இப்போ நீங்கள் வரணும், சனி நேரம் ஃபுல்லாக வரணும். இவள் வந்து சில சமயத்தில் ஒழுங்காக எல்லாம் வைக்கி ட்ரெஸ்ஸஸ் போட இயலாது கலர். அப்போ எல்லாத்தையுமே நான் பார்க்கணும். வைக்க சாப்பாடு இருக்குதா இல்லையா, அடுத்த நாள் என்ன. நான் இன்றைக்கு நான் வேலைக்கு போயிட்டு திருப்பி வரும் வரைக்கும் இவைகளுக்கான முழு தேவையையும் நாங்கள் வச்சுருக்கிற ஓடன்ட்டு நான் ஒப்புவிச்சுட்டு போனால் தான் இவைகளுக்கு அதை கொடுப்பினோம். என்ன இல்லைன்னா அவ எங்கே போய் வேண்டுறது? சாப்பாடு இல்லை, உடுப்பு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு சோப்பு இல்லையண்டா கூட நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தி கொடுத்தா தான் அந்த ஓடனால் அந்த பிள்ளையை குளிக்க பாட்ட முடியும். அப்போ நாங்கள் அது முழுசாக நான் அதை முழு பொறுப்பும். அதாவது வந்து நீங்கள் இப்போ என்ன கேட்க போகிறீங்களேனாலும் எனக்கு சோப்புண்டு கடை நாங்கள் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ பேருக்கு நாங்கள் 46 சோப்பு வேண்டுவோம். ஏன்னா பிள்ளைக்கு வந்து ஒன்று நாங்கள் முதல் கொடுத்துருவோம், நீங்கள் முதல் சோப் போட்டு குளியுங்கோ. ஏன்னா அவள் குளிக்க பழக வேணுமெண்டு. அதுக்கப்புறம் அவள் நீட்டாக விராட்டி நாங்கள் போய் நாங்கள் குளிப்பாட்டுவோம். இப்போ நானே இறங்கி எனக்கு பெம்பஸ் மாற்றுறதுக்கு ஒரு முடி இருந்த பிள்ளை இப்போ கொஞ்ச நாளைக்கு வீட்டை கூட்டி கொண்டு வரணுடைய விட்டுருக்குறேன். நானே பெம்பஸ் மாற்றி அந்த பிள்ளைய மேல் கழுவி நான் நானே செய்வேன். எனக்கு அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஏனண்டா நாங்கள் அந்த பிள்ளையை ஓமன்ட்டு பாரம் எடுத்துட்டோம். அந்த பிள்ளை சந்தோஷமாகவும் வடிவாகவும் இருக்கணும்னா நான் செய்யத்தான் வேணும். ஆனபடியாக இப்போ எங்களுக்கு வந்து கிடைக்காத நேரம் உண்மையில் நாங்கள் இப்போ நான் இப்போ சார் நின்றார் தானே அவையில் தான் நாங்கள் காசை போட்டு ஏதோ ஒரு விதத்தில் அல்லது நாங்கள் போட்டு அவங்க அதுதான் மிஸ் பண்ண நான் என்ன கேட்க வேண்டாம். இப்போ நாங்கள் ஒரு குடும்பத்தை இல்லை ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்திக்க போய்க்குள்ள ஜெசிந்தனா அவங்க சொல்கிறாங்க வந்து எங்களுக்கு அப்போ அரசாங்கத்தால் நிலம்பரி காசு 5000 பெறுது. ஆனால் இது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. ஆனால் அந்த 5000 உங்களுக்கு மந்த்லி வரும். அதே மாதிரி இப்போ இங்கூட இந்த நிறுவனத்துக்கு மந்த்லி என்று எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்தா ஏதாச்சும் வந்தா இல்லை நாங்கள் அதான் நான் சொன்னேன். இப்போ நாங்கள் வந்து நானோ பொருளாளரோ அல்லது இப்போ சார் வந்தாரோ நாங்கள் 3 பேரும் அடுத்த மாதத்துக்கு தேவை என்ற ஒரு 10 நாளுக்கான பிறகு சேவையை கூட நாங்கள் கதைச்சி பேசி எங்களுக்கு முதல் டிசைட் பண்ணி ஒழுங்குபடுத்திடுவோம். அப்படி தாட்டி யார் ஒரு ஆள் தன் கையில் முதல் போட்டுட்டு தான் அப்படி தான் போகுது. உண்மையில நாங்கள் இதில் சொல்கிறதுல வெக்கப்படையில என்னென்னா நாங்கள் முழுசாக நாம் பார்க்குறது பிள்ளைகளுக்கு நாளைக்கு இப்போ நேற்று மாவாட்ட நான் எங்கள்கிட்ட ஓடனிட்ட கொடுத்து அடுத்த மாத சாமானுக்கான இதை கடையில் கொடுத்து விட்டேன். அப்போ 63,700 அதாவது தர வேணும் என்று சொல்லி தந்திருக்கேன். அப்போ நான் அவையிட்ட கேட்டிருக்கேன் 15 நாள் தவணையில் உங்களுக்கு செக் தார மாட்டேன். அப்போ அதுக்கிடையில் நாங்கள் இங்கே யார் எங்களுக்கு வர்றாங்கன்ற காசுகள் அல்லது வேறு காசுகள் இருக்குது தானே அதெல்லாம் செட் பண்ணி பார்த்து கொடுத்துருவோம். எவ்வளவோ காலம் நாங்கள் இறங்கி நின்று வேலை செய்கிற வழியை நாங்கள் வேணும்னு சொல்லிட்டேன். வீடியோ போட்டா இப்போ உங்களுக்கு என்ன உதவிகள் செய்தால் அவைகள் வந்து பார்த்துட்டு இப்போ உங்களை கேட்பினோம் இப்படின்னு சொல்லலை அப்படின்னு அதோட நீங்கள் இதோட அப்படியான அந்த மறந்தா அதை சொல்லினா இல்லை அது இல்லை. இப்போ நான் என்ன விஷயம்னா இப்போ என்னண்டா இப்போ எங்களுக்கான இப்போ என்ன சொல்லுங்க இப்போ வர்றவன் இல்லை தம்பி நான் இப்போ ஒன்றுமே ஒரு தரம் தெரியலேன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் இன்றைக்கு வந்தீங்க நீங்கள் இது கொடுத்த மாதிரி இப்போ யாரையும் ஒரு ஆள் வருவீங்க வந்துட்டு பார்த்துட்டு சரி இன்றைக்கு ஒரு குறைபாடு இருந்திருக்கு எங்கள்கிட்ட இவைக்கு முந்தி உடுப்பால் வைக்க அது மாதிரி இருக்கல. அப்போ தாங்கள் 2 அலுமாரி வாங்கி ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு அலுமாரி வாங்கி தரோம்ட்டு வாங்கி அப்படி சின்ன சின்னன்னா செய்திருக்கேன். இன்று வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்யலேன்னு நான் சொல்ல வரேன். சின்ன சின்ன உதவி அதாவது வந்து பிள்ளைகளுக்கு பிளேட்டா கப்பா உடுப்புகளா எல்லாமே இருக்கு. உதவி செய்யறவங்க தான் இங்க வருவாங்க.
விளங்குதா மற்றவங்க இங்கே பெருசாக வரமாட்டாங்க உதவி செய்கிற மனப்பான்மை உள்ள வந்தால் நீங்கள் வந்து இந்த அவங்களுக்கு நான் இன்றைக்கு நன்றியாக இருக்கேன் உண்மையில எங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு பிளேட்டு இவ்வளோ பிள்ளைகளுக்கும் பிளேட் வேண்டி தந்தாலே எனக்கு அது பெரிய ஒரு உதவி ஏன்னு கேட்டால் இப்போ வந்து நான் மிஞ்சினா ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஒரு பிளேட் பாவிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை கைதடு மாதிரி விழுவினம் போவினம் அப்படியே சூழல் எல்லாம் இருக்குது என்ன மற்ற உடுப்புகளும் அப்படி தானே வேலை பராமரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்போ உடுப்புகள் யாரையும் பேர்தேலுக்குன்னா தருவினம் இப்போ முத்து முழுதாக எல்லாருமே தராமல் இல்லை எங்களுக்கு கிடைக்குது ஆனாலும் மிச்சத்துக்கு நாங்கள் எங்களோட பாட்டில் ஏதாவது ஒன்று செய்து போட்டு இப்போ நீங்கள் சிலவளை இப்படி யோசிக்கிறீங்களோ தெரியா அது இப்போ என்னண்டா இப்போ ஏன் இவருக்கு நான் விளக்கம் சொல்லணுமெண்டு ஆனால் நான் இதை கேட்குறேன்ற காரணம் வந்து நான் ஒரு விஷயம் கேட்குறேன்டா இப்போ நாங்கள் எங்களோட பக்கத்தால் ஏதாவது ஒன்று செய்யணுமென்று டிசைட் பண்ணி தான் நான் அதை கேட்பேன்டா ஒரு விஷயம் வந்து ஒரு திரிவாக இருக்கக்கூடாது வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து பார்க்குறவைக்கு வந்து அது ஒரு சந்தேக கண் உள்ள ஒரு விஷயமா நாங்கள் அதை கொண்டு போய் உங்கள்கிட்ட முதலாவதாக நான் உங்கள்கிட்ட வைக்கிறது தயவு செய்து இந்த பிள்ளைகளுக்கு அந்த கட்டிடம் கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க அதுதான் என்னென்னு கேட்டால் அந்த பிள்ளைகளை நான் உண்மையெல்லாம் விரும்புகிறேன் இவ்வளவு என்னுடைய பிள்ளைகள்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளைகளை கொண்டு போய் அவேண்ட ஒரு இடத்துல நான் இருத்திட்டா தான் பிறகு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொள்ளலாம் என்ன இந்த பிள்ளைகள் இன்றைக்கு எங்கேயுமே போய் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கணும் என்ன மற்றது நான் சம்டைம் நாங்கள் இல்லையேண்டா இந்த பிள்ளைகள் நிற்கதையே தான் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ ஒரு கட்டிடம் இருக்குமா இருந்தால் அந்த கட்டிடத்தில் இருக்கேக்க அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற அலுவல்கள் எவ்வளோ செய்துட்டு வரைக்க ஒரு நிரந்தர வருமானத்தை உருவாக்கிடலாம் என்ன அப்போ நிரந்தர வருமானம் உருவாகினா அவன் சாப்பிட்டு கொண்டு 3 நேரம் சாப்பிட்டு அவைக்கு மருத்துவமும் இருக்குமா இருந்தால் அந்த பிள்ளைகள் வெறும் சந்தோஷமாக இருக்குங்க அப்போ இது இருக்க இடம் இல்லை நாங்கள் எப்போவுமே ஓடிட்டுருக்குறோம் அப்படி என்னைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் அவ்வளோத்துக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் நான் உங்கள்கிட்ட வைக்கிற ரிக்வெஸ்ட் என்னென்னா பார்க்குறீங்களா கட்டிடத்தை முடிச்சு தாங்கோ நாங்கள் கூட இவ்வளோ காலம் இவ்வளோ உதவிகள் நிறைய செஞ்சுருக்கிறோம் அப்போ நீங்கள் இப்போ கட்டிடத்துக்கு வந்து இன்னொரு 1.5 கோடி தேவைன்னு சொல்லக்குள்ள இப்போ இவ்வளோ விஷயங்கள் செஞ்ச எனக்கே அது ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியுது வந்து நிறைய பேர் எங்களுக்கு இருக்கிறாங்க ஃபாரின் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கேக்குள்ளே நான் ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு 10,000 ரூபா காசு வந்துட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறேன்னாலும் அது பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் வந்து இப்போ அப்படி இருக்கேக்குள்ள ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு 4.5 லட்சம் ரூபா செலவு போகிற ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஒரு தொடர்புமே இல்லாமல் கொண்டு இப்போ வருவினம் தானே ஒவ்வொருவரோடும் கதைக்கிறது இப்போ வருவினம்ன்றது நான் வந்து ஒரு டீச்சர் என்னபடியாக நான் பல இடத்துக்கும் போகிறவே சந்திப்பேன் இப்போ நான் பஸ்ஸில் வந்து பிரயாணம் பண்ணிக்க கூட பக்கத்தில் இருக்கிறத கொஞ்சம் நேரத்தால் சொல்லுவேன் இப்படி தான் நான் அவர் நம்ப மாட்டார் இல்லை நம்பாட்டி நான் சொல்லுவேன் இதுதான் இறங்க போகிறேன்னு பாருங்க இப்படி தான் வர்றோம் அப்படி சொல்லி ட்ரெயினில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியும் எங்களுக்கு வந்து கொண்டு இருந்தது அது மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸ் காட்டுவோம் எங்களோட பிள்ளைகள் உண்மை இல்லாமல் நான் வந்து வீடியோ காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த இது எப்பயுமே இருக்கும் ஆனால் நான் உண்மையில தம்பி நான் இன்னைக்கு சொல்றேன் நாங்கள் யாருமே பொய் கதைக்கூடிய அவசியம் இல்லை மிஸ் நான் இப்போ வந்து நீங்க பொய் சொல்றீங்கன்னு தான் சொல்றேன் நான் இப்படி ட்ரை பண்ணி கொண்டு போறீங்க சரியான ஷவரிங் அதான உண்மையில எங்களோட டியோ என்ன கேட்டவர் நான் அதிவரன் பட்ட தொடங்கியிருக்கேன் என் கையில இருந்த பணம் என்னுடைய ஸ்கூல் கிளாக் வந்து சொன்னால் என்னுடைய அப்பான நினைவாக நான் உங்களுக்கு ஒரு 75,000 ரூபா தாரேன் டீச்சர் நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு நான் ஸ்கூலில் இருக்கேன் கதைப்பேன் என் பிள்ளைகளுக்கு வீடு இல்லை வீடு செய்யணும் அப்படின்னு எப்போ எங்கே போனாலும் நான் இந்த பிள்ளைகளை பற்றி கதைக்கிறதே தவிர இந்த ஃபேமிலியை பற்றி நான் கதைக்கிறதுன்றது இல்லை என்னடா இந்த ஃபேமிலியை எனக்கு நான் கொண்டு வந்து ஒரு இடத்தை விட்டுட்டேன் ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் இவியத்தை பற்றி தான் கதைக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் படித்து முடிஞ்சது அப்போ இனி எனக்கு அதை பற்றி தேவையில்லை அப்போ நான் சொல்லி அவன் சொன்னேன் சரி நான் என்னுடைய அப்பான நினைவாக உங்களுக்கு ஒரு அத்திவாரம் வெட்டேக்க உண்மையில் 75,000 ரூபா தான் கையில் வச்சுக்கணும் அப்போ எல்லாருமே கேட்டவ அத்திவாரம் சுற்றி வெட்டவே இந்த 75,000 ரூபா போதாது ஏன் தொடங்குறேன்ண்டு அப்போ நான் சொன்னேன்டா கடவுள் உண்மையில் நான் எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆக்கள் வருவினம் கடவுளோட கருணை இருக்குமென்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் அத்திவாரம் வெட்ட தொடங்கினேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்து முன்னால் இருக்கிற ஒரு கடையில் நான் உதவி கேட்டிருந்தேன் நான் சாமானை தாங்கும் நான் உங்களுக்கு ஒரு மந்த் பேமெண்ட்டில் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது நான் தருவேன்ட்டு அப்போ அவை வந்து லோனில் தான் எங்களுக்கு தந்தவை கல் மண் சீமந்தோ என்ன பிறகு யாராவது எங்களுக்கு தருவினம் 5,000 ரூபா 10,000 ரூபான்னு தர நாங்கள் என்ன செய்கிறது கல்லை அறிஞ்சு வச்சது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேற சிறுக வேற செய்து நாங்களே தவிர
நான் பெருசாக நான் இதையும் தண்ணியில் இப்போ சாதாரண மிஸ் வந்து இப்போ உங்கள்கிட்ட அந்த கட்டுறது வந்து ஃபுல்லே எனக்கு ஃபுல் மைண்ட் எந்த நேரம் நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் நான் இந்த பிள்ளைகளை பற்றி தான் நான் சொல்லுவேன் கட்டிடத்துக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் 60 லட்சம் முடிஞ்சோன்னு சொல்கிறீங்களோ இப்போ அந்த 60 லட்சம் ரூபா அந்த ஒரு கண்ட்ரிபியூஷனுக்குள்ள வந்த ஒரு பெரிய ஒரு கண்ட்ரிபியூஷன் அவ்வளோ இருக்கும் அமௌண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுண்டா அந்த 60 லட்சத்துக்குள்ள ஒரு ஆள் 10 lakhs ஒரு 10 லேக் ஒரு ஆள் தந்தவரா ஓகே அதே பார்ட் பேமெண்ட்டாக தந்தவர் பார்ட் பேமெண்ட்டை தந்தவரா அதாவது நீங்களா போய் ஃபைன் பண்ணி அவரை கேட்டதா ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ரோலாம் வெளியில் இருக்கிறவரா கனடாவில் இருக்கிறேன் கனடாவில் இருக்கிறாங்க ஓகே அப்போ அவர் 2 லேக் தந்தவர் அந்த 10 lakhs தந்தவர் வேறு ஒரு ஆக்கள் 5 lakhs அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு தரும் அப்படி அந்த ஒரு அமௌண்ட்டுகளை எங்களுக்கு தந்தவர் அதை விட சின்ன சின்ன அமௌண்ட்டாகவும் 1 lakh 3 lakhs அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒவ்வொரு தரம் தங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு தந்திருக்கணும் நீங்கள் மிஸ்ஸும் ஒரு டிக்டாக் இல்லாட்டி யூடியூப் பண்ணி சொல்ல உங்களுக்கு நான் தனியாக என்னடாப்பா எனக்கு அப்படி தனியாக இப்போ என் ஃபோனில் எத்தனை கண்டாக்ட் சொல்லுவாங்க ஃபாரின் கண்டாக்ட் ஆனால் நான் நம்பி கதைக்க மாட்டேன் என்ன மனுஷரை நம்பல என்ன சொல்லுங்க அம்மன் இப்போ நாங்கள் கதைச்சி விஷயத்தை ரிக்வெஸ்ட் பண்ணி வர்ற வெயிட் என்ன அடுத்து கொடுக்கலாமே தவிர இது நான் எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறேன் இப்போ உதாரணமாக மிஸ் வந்து இப்போ யாரையுமே நம்பாமல் இந்த கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிக்க நான் முடிப்பேன் வர்றா கூட காலேஜ் எனக்கு இவ்வளோ கண்டாக்ட் இருக்கு ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன் நான் எதை செஞ்சு தருவேன் நான் இந்த வருஷம் நம்மளுக்கு நான் பெருமை கண்டு சொல்லலை நான் என்னன்னா முயற்சி போடுறேன் கடவுளை நம்புறேன் நிச்சயமாக நாங்கள் முயற்சி பண்ணினா கிடைக்குமென்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான் என்ன இப்போ வெளியில் போகிறோம் நாங்கள் கேட்டு நான் வந்து இப்போ என்னுடைய சொந்த பர்சனலாக நான் எதுவும் கேட்கல பிள்ளைகளுக்காக கேட்குறேன் பிள்ளைகளுக்கு தான் செய்கிறேன்ன்றபடியாக கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை தொடங்கி செய்து கொண்டும் இருக்கிறேன் நான் இருக்கும் வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்காகவே எல்லாமே செய்து கொண்டு தான் இருப்பேன் அந்த என்னென்ன எவ்வளோத்துக்கு முடியுமோ பிள்ளைகளுக்கு வெளியில் கொண்டு போயிடுமோ அவ்வளோத்துக்கு வெளியில் கொண்டு போய் வேண்ட 3 பிள்ளையால் சிவபூமி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் இப்போ வீட்டை இருக்கிற ஆக்களுக்கு எங்களால் முடிஞ்சது எனக்கு டீச் பண்ண முடியுமன்றபடியாக அதுகள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் செஞ்சு கொண்டிருக்க எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிராக்கிள்னு தான் சொல்லணும் ஏன்டா அப்படி ஏன்னாண்டா சாதாரணமாக சிந்தனா இப்போ நான் வந்து ஒரு ஒரு தொழில் செய்கிறேன்னு வைப்பேன் ஒரு 15 பேரை வச்சு வந்து தொழில் செய்கிறேன்டா எல்லாம் ஒரு நோமலான மனநிலைமையில் உள்ள ஆக்கள் அவையிலால் எனக்கு ஒரு வருமானம் வருது அந்த மாதிரி கொண்டு போகிறது நோம் இல்லைன்னா இது வச்சிருக்கிறது வந்துட்டு மனநலம் பிரச்சனையான ஆக்கள் அதே வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே வந்து எங்களுக்கு இனியில்ன்ற திறமையில் வேணும் இல்லாட்டி வந்துட்டு எங்களுக்கு மனநோய் வந்துடும் தெரியுமா கட்டாயம் பெறும் இப்போ அவைகளோட வந்து நாங்கள் பழகிற விதங்கள் இப்போ நாங்கள் கூட கதை கேட்க பாருங்க ஒவ்வொருடைய என்ன மாதிரி அணுகிற முடியாது நாங்கள் அப்படி காய்ச்சி பழகிட்டு போகிற இடங்கள்ல அது அப்படியே ஹேண்ட்லிங் மெத்தட் வந்து இல்லாட்டி எங்களை அது பாதிக்கும் கட்டாயம் அது திருப்பி எங்களுக்கு வரும் என்ன அப்போ அப்படியான ஒரு மைண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக யார்கிட்ட உதவியும் இல்லாமல் யார்ட்டையும் உதவின்னு சொல்லக்கூடாது உண்மையில சார் மெட்டதுங்கிற பொருளாளர் என்னோட நம்ம என்னோட நாங்களோட போகிறோம் கதைக்க போகிறோம்னா நான் தனி ஒரு லேடியாக நான் ஓட்டத்தையும் போகலை அவையிலும் சேர்ந்து வருவினோம் அவையிலும் அவைகளோட கதைப்பினோம் இப்போ நான் ஒரு தனியாளாக நான் இதை செய்ததன் இல்லை நாங்கள் ஒரு கமிட்டியாக தான் இதை செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனுடைய அவையிலும் எங்களுக்கு வருவினோம் எங்களோட வேறு என்ன இப்போ நான் ஒரு லேடி என்னுடைய இதுக்குள்ள கூட நிற்கிறேன் உண்மையிலேயே மெயினாக எந்த தோட்டம் எப்படி இருந்தான்னு சொன்னால் மிஸ் வந்து இதை வந்து ஒரு ஆள் வந்து ஃபவுண்ட் பண்ணி அவர் வந்து மெயினான ஃபவுண்டராக இருந்து வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வந்துட்டு இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கான அந்த என்ன சொல்கிறது இந்த ஆட்களுக்கான சம்பளங்கள் ஊதியங்கள் சாப்பாடு மருத்துவ செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம்னு சொன்னால் அந்த 5 லட்சம் மெயினாக அவர் வந்துட்டு தந்துருப்பார் அதுக்கு அடிஷ்னலாக இங்கே வர்றவங்க தாரவங்க உங்களோட கொடையாளர்கள் மூலமாக ஒரு கட்டத்தை கட்டுறோம்னா ஓகே நீங்கள் அந்த செலவுக்கே யாரும் இல்லைன்னு சொன்னால் அது எப்படி உதாரணமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கலண்டா கூட உங்களோட மிஞ்சி போனால் எத்தனை பேர் ஒரு 50 பேர் ஒரு கிளாஸில் படிச்சிருப்பாங்க யூனிவர்சிட்டியில் ஒரு 1000 பேர் படிச்சிருப்பாங்க 1000 பேரில் எத்தனை 900 பேர் சிங்கள வேணா 100 பேர் படிச்சிருப்பாங்க 100 பேரில் 10 பேர் தான் ஸ்டில் கண்டாக்டில் இருப்பாங்க 10 பேர் ஒரு ஆள் தானே உதவி செய்வான் இப்போ நானே எவ்வளோ பேரோட படித்தேன் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கேளுமோ திருப்பி அங்கே வைப்பான் என்ன இப்போ நான் என்னண்டாவே சொல்லி விடுவீன் நம்ம இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவீனமாண்டா நீங்கள் போங்கோ பாருங்கோ அப்படி கண்டாலேருந்து வரைக்க சொல்லி விடுவினோம் இப்படி ஒரு அட்ரஸ் இருக்குது இன்னார் இருக்கணும் நீங்கள் போய் சொல்லி விடுறது நாங்கள் போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்கோண்டு அப்போ அதே போல் தான் மக்கள் வருவினம் வந்து பார்க்க இது உண்மை இந்த சூழ்நிலை தான் இப்படி தான் நாங்கள் இதே தான் எங்களோட நார்மலான லைஃப் என்ன நாங்கள் இதை விட பர்சனலாக வேறு எதுவும் இருக்கே என்ன இதுதான் நாங்கள் இருக்கிறது சாதாரணமாக நாங்கள் இருக்கிறது இதே மாதிரி தான் இருக்கிறோம்
அப்போ நாங்கள் வந்தால் இதான் நிலைமை எங்கட வாங்கோ நாங்கள் சாப்பிடுங்கோ இதான் எங்கட சாப்பாடு இப்படி தான் கொடுக்குறது. ஆனால் எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒரு ரொட்டேஷன்ஸ் ஒன்று வச்சுருக்கிறோம். இப்போ காலமேண்டா பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தானியமும் ஒரு கப் பாலும் கொடுப்போம். மத்தியானம் என்ன மாதிரி சாப்பாடு ஏதாவது ஸ்பெஷலாக நீங்கள் உங்களை போல் இப்படி யாராவது செய்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒரு மீனோ முட்டையோ இறைச்சியோ அதோடு சேர்ந்து ஒரு 4 மரக்கறி அப்படியான ஒரு ரொட்டேஷனில் இந்த பிள்ளைகளை போயிருக்க மேடம். நாங்கள் வந்து இப்போ வாங்குகிற பொருட்கள் எங்கே உலகத்துக்கு மலிவாக தரமாக கிடைக்குமென்றதை தேடி வேண்டபடியத்தான் எங்களால் கொஞ்சம் சிக்கனமாக வாழ முடியுதே தவிர இல்லாமல் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வேண்டியோ அல்லது ஒரு பொஷான இடத்துல போயோ நான் சாமான் வேண்டியில்லை. நான் கொழும்பில் இருந்து கூட சாமான்கள் தூக்கிட்டு வருவேன். என்னென்னா சம்டைம் அங்கே எங்களுக்கு நிறைய சாமான்கள் மலிவாக கிடைக்கலாம். மெட்டீரியல் எல்லாம் நான் அங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வரேன். இப்போ மெட்டீரியல் மிஸ் வந்து இப்போ உதாரணமாக இப்போ ஜெசிந்தன் நான் வந்து இப்போ நீங்கள் வந்து கதைச்சிங்க இல்லையா? ஓகே. இப்போ ஜெசிந்தன் வந்து இங்கே கதைக்கக்குள்ள இப்போ நாங்கள் இந்த மாதிரி வருவோம் மிஸ் ஒரு வீடியோ ஒன்று செய்வோம், அதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணோம், நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியக்குள்ள உங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது? நான் வீடு கட்டி முடிச்சிடுவேன் நினைச்சினேன். இந்த நீங்கள் கணக்கை கொடுத்தீங்க குளிச்சு உண்மையில தம்பி நான் உங்கள்ட்ட மிக தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடு கட்டி முடிஞ்சு அதுக்கு நீங்கள் யாருன்னாலும் யார் மூலமானாலும் உங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா போ, நாங்கள் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட கஷ்டப்படுத்த மாட்டோம். இப்படி தான் மிஸ் நான் உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன். நான் உடனே எங்களோட வேலை செய்கிற 2 பேருக்கும் சொன்னான், சனிக்கிழமை வர்றதோட எங்களோட வீட்டு பிரச்சனை முடியும், நாங்கள் மேய்க்கு கட்டாயம் வீட்டுக்கு போயிடுவோம். எந்த எய்ம் அப்படித்தான். அப்போ அன்றைக்கு என்னட்ட ஒரு ஆள் வந்து கேட்டவே என்னென்னு நீ இவ்வளோ வேலையை வச்சுக்கொண்டு மேய்க்கு போவேனடி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டவ. அப்போ நான் சொன்னேன் ஒன்று தான் முயற்சியை போடுறோம், நம்பிக்கை நட்ட நாம் பெற வேணும் போகணுமென்று சொன்னால் நாங்கள் முன்னேறலாம். நாங்கள் மேய்க்க போடுறதுன்ற ஒரு முடிவிலேயே இருப்போம். நம்ம இவர் வந்துட்டு போயேக்க நான் உடனே எங்களோட உடனுக்கு சொன்னேன், நான் கட்டாயம் நாங்கள் மேய்க்கு வீடு குடி வந்துடுவோம். வீடு குடி வந்து அந்த அந்த ஒரு நம்பிக்கை. ஓகே, சந்தோஷம். நீங்கள் இப்படி சொன்ன மேலே எனக்கும் சந்தோஷம். நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். என்னென்னு சொன்னால் இப்போ பொதுவாக அவங்களுக்கு தெரியும் தானே, இப்போ வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் இப்போ ஒரு 5 பேர் 5 மாதிரி தான் பார்க்கணும், நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி வந்து இப்போ சில விடயங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக இப்போ எங்களோட பாதையில் வந்து அப்படி ஒரு நாளும் நான் சீட் பண்ணணும் மிஸ்யூஸ் பண்ணணும்னு நான் நினைச்சது இல்லை. அதால் அண்ணாவும் வந்து உங்கள்கிட்ட நம்பி காய்ச்சிக்கார், எங்களை நம்பி காய்ச்சிருக்கார். சில இடங்களில் வந்து தவறுதலாக வந்துட்டு அது மிஸ்யூஸ் பண்ணப்படலாம். எப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இங்கே வந்து இந்த பிள்ளைகளை எல்லாரையும் வீடியோவில் காட்டி உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறோமில்லோ, அப்போ போயிட்டு வந்து நாங்கள் இதை என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் பப்ளிஷ் பண்ணி இதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஃபினான்சியலாக சரி என்ன சப்போர்ட் கிடைச்சாலும் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோ செஞ்சு தான் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஏன் எங்களுக்கு வந்து அவ்வளோவுமே உங்களுக்கு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்ண்டு. ஆனால் சில பேர் அப்படி செய்ய மாட்டாங்க. எப்படின்னு சொன்னால் அதை பர்சனலாகவே ஒரு சில பேருக்கு அனுப்பி அந்த ஹெல்ப்பை வந்துட்டு தாங்கள் எடுத்துகிட்டு சிலவில் உங்களை கண்டாக்டை கட் பண்ணி விடுறார்கள் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மறைமுகமாக செய்ய மாட்டோம். அதால் நீங்கள் எங்களை வந்து நம்பி கதைச்சது ஓகே, ஆனால் நீங்கள் அதை செய்கிற விஷயங்களையும் சரியான ஆக்களை ஆராய்ஞ்சு செய்கிற நல்லவன் தான் நான் சொல்லுவேன். மேலே நீங்கள் இன்றைக்கி நாங்கள் இந்த வரைக்கும் எங்களோட பிள்ளைகள் யாரையும் இப்படி வீடியோ எடுத்து வெளியில் நாங்கள் போட்டதில்லை. அவ வந்து பர்சனலாக ஒரு ஆள் வந்து இந்த பிள்ளைகளை தன்னோட பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து நாங்களுக்கு அனுப்ப சொன்னது என்னென்னு கேட்டால் தான் அங்கே ஆக்களுக்கு காட்டேன். அப்போ அதில் இருந்துட்டு எங்களுக்கு இப்போ பிள்ளைகள் வந்து வெளியில் போகிறது இல்லை, இங்கே தானே எங்களுக்கு 1 மாதத்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? இல்லை. அப்போ இந்த பிள்ளைகள் இது கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷம் 4 வருஷம் வந்த பிள்ளைகள் இருக்கு. இவங்ககிட்ட அந்த இதில் நீல சட்டையோடு இருக்கிற பையன் அவள் வந்து 3 வருஷம் அவங்கள்ட்ட இருக்கிறா என்ன அந்த இது முதலாக இருக்கிறவ. அவளுக்கு வந்து ஒரு பாதம் இல்லையே, என்ன 2 பாதமும் இல்லையா ஆளுக்கு. 2 பாதமும் இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட பையன் ஷெல் விழுந்தது வெட்டினது. அப்போ அவள் வந்து 13 வருஷம் எங்களோட இருக்கிறவ இருந்தா நாங்கள் வந்து சரியான முறையில் அவள் பராமரித்தபடியான அவவும் எங்களோட இருக்கிற நாங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவள் அதான் இப்போ நான் சொல்கிறேன் என்னடாண்டா நாங்கள் இதுகளை வச்சு கொண்டு தான் அப்போ நாங்கள் சொல்கிறோம் உண்மையாக நாங்கள் இதை செய்கிறோம். உங்களுக்கு விருப்பம்னா வாங்கோ பாருங்கோ, எங்களுக்கு தர வேண்டியதை தாங்கோண்டு. அதான் மிஸ், நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து உண்மையாக நான் எந்த ஒரு இடத்துலையும் போய் வாக்கு கொடுக்க மாட்டேன், நான் கொடுத்தா செய்வேன். இப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கிறபடியாக நான் 100% என்னால் செஞ்சு தரேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எங்களோட இந்த ஒரு விஷயத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஹெல்ப் வந்து கிடைக்கும். நிறைய பேர் உங்களோட இடத்த இந்த சரியான அட்ரஸ் ஒருக்கா சொல்லுங்கள். எவ்வளோமண்டு
தொண்டமான் நகர் கிளிநொச்சி A9 ரோட் தானே. தொண்டமான் நகர் கிளிநொச்சிக்குள்ள ரைட். இந்த இடத்துல பார்த்துட்டு போகலாம் நேரம் ரோட்டால போயிருக்க. இந்த இடத்த தேடி கட்டாயம் இப்போ எங்களோட வந்து நேரடியான உதவிகள் நாங்கள் எங்கள் மூலமாக அனுப்பி நாங்கள் அதை கொண்டு வந்து சேர்ப்போம். இன்னும் ஒன்று மறைமுகமான உதவி என்றைக்குள்ள எங்களோட வீடியோ பார்த்து சில பேர் இங்கே வருவாங்க டிரெக்டாக வந்து உங்களோட கதைச்சு சில காரியங்களை வந்து செய்வாங்க. அப்படி செய்யக்குள்ள எதிர்காலத்தில் நாங்கள் இன்னொரு விசிட் இங்கே வாரம்னு சொன்னால் நீங்கள் அதை கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். மறக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை, நான் எதுக்காண்டின்னு சொன்னால் இப்போ அவங்களும் ஏதோ ஒரு வகையில் டக்குன்னு பதகளிச்சு ஓடி வாராங்களோ. இப்போ நாங்களும் வந்து உண்மையிலே இப்போ மிஸ் வந்து சொன்ன விடயங்கள் 100% உண்மை என்று நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் இப்படியான எனக்கு தெரியும் இந்த 13 வருஷத்தில் நான் இந்த 3 தடவை தான் இந்த பிள்ளைகளை வெளியில் கொண்டு போயிருக்கேன். அதுக்கும் ஒவ்வொருத்தரும் தங்களோட பர்த்டே அல்லது ஒரு ஆனிவர்சரிகளுக்கு வெளியில் இருந்து காசுகள் எங்களுக்கு தந்து அதுக்கான செலவுகளை தந்து தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஒன்று வந்து இந்த ரிச்சர்ட் பார்க்குக்கு ஒருக்கா கூட்டிகிட்டு போனேன். ஒருக்கா ஒரு ஆளுண்ட கல்யாண வீடு தண்டை வெட்டிங் அனிவர்சரி என்று சொன்னபடியாக இவை வட்டாப்பிள்ளைக்கு கூட்டிக் கொண்டு போனேன். அப்போ இந்த மடுவுக்கு வேத கிறிஸ்டியன் பிள்ளைகளும் இருக்கிறபடியாக நான் வந்து மதமும் சம்மதம் வந்து இருக்கிறேன். நானே ஒழிய நான் மதத்துக்கு இது அதான் மிஸ். இப்போ நான் வந்து சொல்கிறேன் உண்மையிலே இப்போ இந்த பிள்ளைகளை வச்சு நீங்கள் இப்படி ஒரு சேவை செய்கிற நீங்கள் வந்து ஒரு நாளுமே பொய்யான விஷயங்களை கதைக்க மாட்டீங்க, வெளிப்படுத்த மாட்டீங்க. இப்போ அதன் நிமித்தம் நானும் உங்களை நம்பி சொல்கிறோம் வந்து இப்போ இவங்களுக்கான அந்த கட்டிடத்துக்கு வந்துட்டு நிதி பங்களிப்பு செய்ய விரும்புகிற நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக நாங்களும் கொஞ்சம் ஆர்வமாக நின்று இங்கே யசிந்தனாவும் நிற்கிறார் வந்து எல்லாருக்கும் முன்னிலையில் நாங்களுமே வந்து சொல்கிறோம். எங்களால் முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு சின்ன கண்ட்ரிபியூஷன்றாலும் நான் வந்து கலெக்ட் பண்ணி தரேன். இப்போ சிறு துளி தான் பெரும்பாலும் நாங்கள் அதை தான் ஒவ்வொரு தட்டு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு 5000 ரூபா தந்தால் கூட எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு தொகை. 10 பேர் தந்துட்டீங்களா இருந்தால் அதை வச்சுக்கொண்டு நான் ஒரு வேலை ஒரு சிமெண்ட் பேக்கை வாங்கினேன், 4 கல் அறிஞ்சிட்டேன், ஒரு 2 அடி நிலத்தை கட்டிடுவோம். என்ன அப்படித்தான் நாங்கள் உண்மையில் கட்டினது அப்படித்தான். நான் ஒரே அடியாக கல்லறியவோ அல்லது ஒன்றும் செய்யலை, கொஞ்சம் கொஞ்சமாக செய்து தான் செய்து நாங்கள். அதான் இப்போ நார்மலாக இப்போ இந்த வீடியோ ஒரு 30,000 பேர் பார்க்குறாங்கன்னு சொன்னால் 30,000 பேரும் வந்து இப்போ ஒரு ஆளால் செய்கிற கஷ்டம், 10 பேர் செய்கிற கஷ்டம், 100 பேர் கூட செய்கிற கஷ்டம். 30,000 பேரும் ஒரு 1000 ரூபா போட்டாலே அது ஒரு பெரிய அமௌண்ட் நிச்சயமாக கிடைக்கும் பெரிய அமௌண்ட். அதே மாதிரி அதில் சில பேர் வந்து 5 லட்சம் 10 லட்சம் தாராக்கள் இருப்பினும், சில பேர் 1 லேக், அப்படி நிறைய பேர் இருப்பினும் தானே. அப்போ எல்லாரும் மனநிலைமையும் ஒவ்வொரு வித்தியாசமானது. ஆனால் உண்மையில இந்த பிள்ளைகள் ஒரு விதத்தில் என்ன சொல்லுங்க பெரிய ஒரு செல்வம் வந்து தான் நான் சொல்லுவேன். அதாவது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த பிள்ளைகள் எங்களோட ஒரு பாசமாகவும் அன்பாகவும் இருக்கணும். என்ன நீங்கள் இப்போ பார்த்தீங்க தான் என்ன மாதிரி இந்த கதை பேச்சு எல்லாமே இப்படியே தான் இந்த நாளுமே நடந்து போய் கொண்டிருக்கோம். ஆனபடியாக நாங்கள் உண்மையாக தான் அந்த பிள்ளைகளும் இங்கே இருக்கணும், நாங்களும் இருக்கிறோம். மற்றது மிஸ் வந்து இப்போ ஒவ்வொருத்த மனநிலைமையும் இந்த உதவி செய்கிறது குறித்து ஒவ்வொருத்த மனநிலைமை ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ ஒரு சில பேர்ட்ட மனநிலைமை வந்து முன்னாள் போராளிகளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஒரு சில பேர்ட்ட வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஒரு சில பேர்ட்ட வந்துட்டு இப்படியான இல்லங்களில் சாப்பாடு கொடுக்குற மாதிரி, ஒரு சில பேருக்கு வந்துட்டு கட்டிடங்கள் கட்டி கொடுக்கும். அப்படி ஒவ்வொருத்த மனநிலைமை வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போ எங்களோட வீடியோ பார்க்குறதுக்குள்ள எல்லா மனநிலைமை படித்தாக்களும் இருப்பாங்க. இருக்கக்குள்ள நாங்கள் வந்துட்டு ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் விரும்பின நீங்கள் வந்து இதை கண்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லலாமே தவிர நீங்கள் கட்டாயம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லியோ இல்லாட்டி இதுக்கு முதல் வேறு உதவிக்கு அனுப்பினா அவங்கள்ட்ட காசு நான் இதுக்கு மாத்திரன்னு சொல்லியோ கேட்கலாது. அவங்க விரும்பினா நாங்கள் இதுக்கு செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து யாராவது இப்போ ஆல்ரெடி நீங்கள் காசு அனுப்பினவங்க கூட வந்துட்டு ஓகே நீங்கள் எங்கிட்ட அந்த கேஷ் தம்பி நீங்கள் இவங்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் சந்தோஷமாக கொண்டு வந்து கொடுக்கவும் வந்துட்டு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வந்து பைய வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் வந்துட்டு ப்ரோக்ரஸை பார்த்து வந்துட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு செய்வோம். மிஸ் வந்து முழுமையாக எங்களை நம்புகிறா. இப்போ அந்த கட்டிடமே முடிக்கிற அளவுக்கு வந்துட்டு நம்புகிறாண்டக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு கூரையண்டாலும் போடுவோம் நாங்களே. நீங்கள் முடிச்சு தருவீங்க திரும்ப நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்லுங்க வந்து நீங்கள் எங்களை வெளியில வந்து பார்க்கும்போது எங்கள் பிள்ளைகளை தெரியும் எல்லாருக்கும் தெரியக்க தான் செய்வீங்க. மாணவடியத்தான் சொல்றேன், பார்க்குற அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உண்மையானது தெரியும் போது அவன் உதவி கிடைக்கும். அந்த கட்டிடம் நிச்சயமாக வெளிப்படுத்துற விதமும் வித்தியாசம். கட்டி இருக்கிற கட்டிடத்தை நீங்க பார்க்க வேணும்னாலும் உங்களுக்கு நான் வீடியோல காட்ட தயாரா தான் இருக்கிறேன். அதுல எந்த வித
மாற்று கருத்தும் இல்லை. அதான் அப்போ நாங்களும் வந்து வெளிப்படுத்துகிற விதம் வந்து அப்படியே ரியாலிட்டி ஏதோ அதை அப்படியே வந்து காட்டுறதே தவிர வந்து ஒரு வித்தியாசமாக எல்லாம் வந்து இது செஞ்சு காட்டுறது இல்லை. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் கிடைக்குமென்னு சொல்லி நாங்கள் நம்புவோம். சரி தானே, இதுதான் வந்து முதலாவது விஷயம். மற்றது வந்து என்ன சொல்கிறோம் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் வந்து சிறுதுளி தான் வந்து பெரும்பள்ளம். இப்போ இன்றைக்கி ஜெசிந்தண்ணாட பர்த்டே முன்னுட்டுமையிலே ஜெசிந்தண்ணாக்கும் பெரிய ஒரு நன்றி சொல்லணும். எங்களுக்கு இப்படி ஒரு இடத்த கொண்டு வந்து காட்டினது எனக்குமே உண்மையாக சொல்ல வேண்டாம். உங்களுக்கு தெரியும் எனக்கு வயதானாக்கள் சின்ன பிள்ளைகள் மாற்றுத்திறனாளிகள்னா எனக்கு பயங்கர விருப்பம். நான் சொன்னேன் அந்த அவார்டை தனியாக கொண்டு வந்து அதுதான் காரணம் வந்து ஏன்னா வந்து எனக்கு அந்த இப்படியானாக்களில் வந்து சரியான விருப்பம் இல்லைங்கதான். அப்போ இன்னும் ஒருத்தவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்கள வந்து நாங்கள் உதவி செய்ய சொல்லி வந்துட்டு நாங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் எங்களால் இயலும் ஏற்கனவே நாங்கள் அதுக்கான ஒரு அத்திவாரத்தை ஃபஸ்ட்டு போடணும். வந்து நாங்கள் ஒரு சின்ன விதையை நட்டால் அவங்களுக்கு வந்து அதுக்கு தண்ணி ஊற்ற வருவாங்க. சரி தானே. அந்த அடிப்படையில் நான் எந்த ஒரு கண்ட்ரிபியூஷனாக நான் வந்து இன்றைக்கி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். இதே மாதிரிக்கு இந்த வீடியோ பார்க்குறாங்களும் வருவாங்க. சரி தானே. நான் அதுக்காண்டி பெருமளவில் என்று இல்லை மிஸ் வந்து சும்மா என்ன சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச ஒரு கண்ட்ரிபியூஷன் நான் வந்து தாரேன். இது வந்து உங்களோட இது ஒரு ஆரம்ப விதையாக இருக்கட்டும். இதை பார்த்து ஃபாலோ பண்ணவும் தொடர்ந்து செய்வாங்க. கண்டிப்பாக உன்னடிக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கு. நாங்கள் மேலே எவ்வளவு என்ன சொல்லுங்க இந்த ஒரு சில நேரம் நான் இருந்து கவலைப்படுறேன். நான் என்னென்னா அடுத்தது என்ன செய்கிறது, ஒரு இது டெய்லி ஒரு இடத்த பிரேக் பண்ணி போட்டு நிற்கிற மாதிரி என்னென்று முடிப்பேன்னா மனசில் வந்து முடிப்பேனோட ஒரு தைரியம் இருந்தாலும் இன்னொரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கவலை ஒன்று இருக்கும். நான் சில சமயத்தில் தோற்றுடுவேனா நான் தோக்கல இந்த பிள்ளைகளுக்கு மாந்துடுவாங்களே என்ன இவங்க கேட்பாங்களே என்ன இப்போ டீச்சர் புது வீட்டுக்கு போகிறது அவங்கள ஒரு பெரிய ஒரு ஆசையாக தான் இருக்கிறாங்களே என்ன தங்களுக்கு கண்ட ஒரு சொந்த வீடு தாங்கள் போகணும் அப்படியேண்டு. அப்போ அவங்கள சில இது ஜெசிந்தண்ணா பர்த்டே வந்து அண்ணாட ஒரு அன்பளிப்பாக நாங்கள் தரோம். சரியா. இது நான் வந்து இப்போ அனுப்பினா அவங்களோட டேலேருந்து தரையில நான் தரேன். சரியா. ஏன்டா இப்போ நான் வந்து ஒரு ஆளை கேட்குறேன்டேக்குள்ளே முதலாவது நான் வந்து கொடுக்கணும். அப்போ அது பிறகு ஒரு கதைக்கல ஏன்னா நீங்கள் என்னடா செஞ்சதுனால கேட்கக்கூடாது இல்லை அதுக்காண்டி பேருக்காண்டி இல்லை. இப்போ நானும் ஒரு சின்ன விஷயம் என்றாலும் சப்போர்ட் பண்ணான்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குமில்லோ. இப்போ அந்த அடிப்படையில் நான் கேட்கலாம் இல்லைங்கதான். இப்போ இதை நாங்கள் தந்திருக்கோம். இது இன்னும் பெரிய ஒரு மரமாக வளரும்னு சொல்லி நாங்கள் நம்புவோம். சரியா. ஓகே. அப்போ இதை விட நீங்கள் வரையும் சொல்ல விரும்பினா சொல்லலாம். நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். டைமும் ஆகுது. அதை நான் சொன்னேன் எங்களோட முதலாவது முழுசாக நாங்கள் எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட எங்களுக்கான இருப்பிடத்தை முடிவிச்சு தரணும். அது இருப்பிடம் தெரிஞ்சிட்டா பிறகு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மற்ற அலுவலர்களுக்கு போகலாம். இருக்கிற இடம் இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது. என்ன இருக்கிற இடம்ன்றது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான சூழல் கட்டாயம் வேணும். பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நாங்கள் பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கேன். என்ன மற்றது எந்த நேரமும் நாங்கள் பயந்துட்டு தான் வாழணும். என்ன அது மற்றது அந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம்ன்றது தெரியாது. அப்போ நாங்கள் சுத்து மதில் இருக்கிற ஒரு கட்டிடத்துக்குள்ளே தான் நான் அவையை வச்சிருக்க வேணும். இப்போ நாங்கள் ஒரு வீட்டை அமைச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க இயலாது. நிச்சயமாக சுத்து மதில் இருக்க வேணும். ஏன்னா சில பிள்ளைகள் தாங்கள் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் வீட்டை விட்டு வெளிக்கிட்டு போகிறவையும் இருப்பினோம். அப்போ நாங்கள் எந்த நேரமும் வேண்ட கண்காணிப்புக்குள்ளே தான் இருக்க வேணும். மற்றது அவைக்கு வந்து தெரியாது நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ன செய்ய போகிறோமாண்டு. அப்போ அதுக்கேற்ற சூழலில் நாங்கள் கட்ட போய்க்கிறேன். இப்போ சில சமயத்தில் இவ கேட்கலாம் இவ்வளவு கோடிக்கணக்கில் என்னத்துக்கு உங்களுக்கு போகுதுன்றது அதுக்கான விளக்கம் தான் நான் சொல்கிறேன்டா. இவன் முழு பேரும் எந்த விதத்திலும் தங்களால் முடியாது. அன்றைக்கி இப்போ நாங்கள் வந்து சாதாரணமான ஒரு குளியல் அறையில குளிக்க விடையாது. இப்போ நாங்கள் வந்து தாங்களே உடுப்பு துவைக்க வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப்பை நாங்கள் செய்து கட்டி கொடுத்தா தான் இவையெல்லாம் முடியும். அப்போ எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் நீட் நாங்கள் செய்கிறபடியாக தான் அவைகளுக்கு எங்களுக்கு காஸ்ட் வந்து கூடிக்கொண்டு போகுது. நான் வந்து இப்போ பர்சனலாக ஒரு குடும்பத்தை வந்து பார்க்க போய்க்குள்ள நாங்கள் வந்து அண்ணாக்களுக்கு நீங்கள் தெரியும் வந்து கேட்குற கேள்வியே ஞாபகம் அதுலேயே வந்து அவங்க பலரை உண்மை போயெல்லாம் பிடிச்சிருவாங்க வந்து. ஆனால் இப்போ இது உங்களை வந்து நான் நீங்கள் என்ன வயதுக்கு மூத்த அனுபவ முடியாது நல்ல ஒரு சேவை செய்கிறார். அப்போ நான் நிறைய கேள்வி கேட்க முடியாது. எந்த மனசுக்கு தோணின சில கேள்வியாக நான் கேட்டேன் வந்து அதுக்கு நீங்கள் விடையதும் சொன்னதுக்குனாங்க நான் ஃபஸ்ட்டுக்கு
எந்த காசு தரலாம் வேண்டாம் அது யாரும் நிவர்த்தி கேட்கலாம் இவ வந்து அப்படியே வந்து இப்படி போய் நீ ஏன் எந்த காசை கொடுத்து கேட்கலாம் ஆனால் நான் எந்த காசை கொடுத்தா இவன் அது பொய்யான விஷயம் கூட எந்த மனத்து நான் கொடுத்தேன் உங்களுக்கு எந்த இடத்துலையும் நான் ப்ராமிஸ் பண்ணுவேன் இது உண்மை இந்த பிள்ளைகள் இருக்கிறது அதுல எந்த விதமான மாட்டுக்கிறதுக்கும் எந்த ஒரு துளி கூட நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறவ ஒரு துளி கூட நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளையார் இங்கே தான் இருக்கணும், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். 13 வருஷமா இதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கேன். அதான் ஓகே. அப்போ நாங்கள் அந்த இதுக்கான தான் சொன்னோம். அதாவது இப்போ மற்றவன் பார்த்து கேள்வி கேட்கக்கூடாதுடியா. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறோம் வந்து இப்போ நாங்கள் இலங்கை அதுக்காண்டி வந்துட்டு குறைஞ்ச நாடுன்னு இல்லை, இலங்கையில் இருந்தே வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு 50,000 வந்துட்டு இந்த ஒரு நிறுவனத்துக்காண்டி இந்த ஒரு கட்டத்துக்காண்டி நாங்கள் கொடுக்க ஏழுமான்னு சொன்னால் எத்தனையோ வெளிநாடுகள்லேருந்து பார்க்குறவங்களால கண்டிப்பாக வந்து ஏழும். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச கண்ட்ரிபியூஷனை வந்துட்டு தாங்க நாங்கள் கலெக்ட் பண்ணி அதை கொடுத்து எங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு செஞ்சு அவங்கள ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம். ஸோ இதுக்கு வந்துட்டு மெயினாக வந்து வித்துட்ட யசினாவுக்கும் நன்றி. ஸோ எல்லாருக்குமே நன்றி, உங்களுக்குமே நன்றி, உங்களோட சேர்ந்து சேவை செய்யக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும் நன்றி, அம்மா உங்களுக்கும் நன்றி. நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் ரொம்ப நன்றி. இன்றைக்கு வந்து எங்களை இவ்வளவு தூரம் பிள்ளைகளோட நீங்கள் பிள்ளைங்க நேரம் மிகவும் சந்தோஷமாக போயிருக்கோம். ஏன்னா இந்த பிள்ளைகளை பார்க்க வேற ஆக்களும் சரியான குறைவு, அவன் பெற்றாரே அவையை வந்து பார்க்குறதுன்றது குறைவு. ஆனால் நீங்கள் வந்து அவையோட சந்தோஷமாக இருந்ததுக்கு உங்களுக்கு நாங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட சகோதரங்களோட நிகழ்வுகள் எதுவும் வந்தாலும் நாங்கள் இங்கே வந்து செய்வோம். சந்தோஷமா நீங்கள் கண்டாக்ட்ல அண்ணா நம்பரை கொடுங்க, இந்த நானும் நம்பரை வாங்குறேன் உங்கள்கிட்ட, நாங்கள் தொடர்பு இருக்கோம். சரியா? ஓகே, பாயா எல்லாருக்கும் பாய். சரி சரி. அப்போ நீங்கள் கிருஷ்ணா அந்த எஸ்கே கிருஷ்ணா போடுங்கம்மா. கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா? எஸ் கிருஷ்ணா போடுங்க. அல்லாட்டி ஜெயசின் தான் நான் போடுறேன். எஸ்கே கிருஷ்ணா என்ன பேர்? ஜெயசின் தான் சொல்லுங்க. ஜெயசின் தான் என்ன யாழ்ப்பாணம் போடுங்க. யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் போடுங்க. பழம் என்ன நீங்க? இல்ல நான் பர்த்துறேன் அண்ணா போடுறேன். இப்போ எங்கோட வேப்பீங்களோ அப்போ மிஸ் பேசுவாவே என்ன உங்களோட அக்கா? நான் அக்காட்ட போறனக்கா சொல்லி விடுறேன், போய் பார்க்க சொல்லி தங்கச்சி. சரியா? சொல்லி விடுறேன்னா வரையக்க என்ன கொண்டு வர சொல்றது? என்ன கொண்டு வர சொல்ற அக்கா? பிஸ்கெட் வேற மற்றது இந்த எந்த ஒரு விஷயமும் மிஸ் வந்து வெறுமனை வார்த்தை அமையக்கூடாது, அது செயல்லையும் அமையணும். வேண்டாம் இப்போ நாங்கள் சந்திக்கிறார்கள், இப்போ உதவி தேவைப்படுறவங்க இல்லை, அப்போ அவங்கள வச்சு நாங்கள் அவங்கள பயன்படுத்துகிற அமையக்கூடாது. ஏன்னா இப்போ நாங்கள் முன்னின்று சில காரியங்களை செஞ்சால் தான் மற்றவன் முன்னுக்கு வருவான். நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கோம். சரி வாங்க எல்லாம் ஃபோட்டோ எடுப்போம்மா. வாங்க சரி அம்மா முன்னுக்கு வாங்க வாங்க கிரியா கஞ்சம் வாங்கடாப்பா முன்னுக்கு வாங்கடாப்பா. ரைட் ரைட் சரிப்பா. என்னண்டு என்னண்டு என்ன? சரி சரி இப்போ கிளம்புவோண்ணே. சரிதாண்ணே டைம் ஓ நாங்களே ஓ
பேரும் நம்பருக்கு வந்துடுவாங்க. அப்ப நான் கலைச்சு பிடிக்கிறேன். அப்படிதான் நான் பிடிக்கிறேன். அடிச்சு கேட்கறது. இந்த பென்சில் நான் அப்படிதான். கொஞ்சம் நீட்டிக்குறா. உன்னோட கரைச்சல் அடியப்பானோடு போடுவாங்க. பிளாக் செய்யுங்க. கொஞ்சம் இப்படி அப்படி வழியா அப்படிங்க. ரைட். இப்போ வழியா அப்படி பிடித்த கூட ரைட். கொஞ்சம் மடைக்கணும். ரைட். கதைங்க வடிவா. அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லுங்க. நன்றி. நான் கிரியா. வேற என்ன சொல்ல போறீங்க? என்ன வேணுமெண்டு வேணாம் வடிவா இருக்கீங்களோ நீங்கள்? இதுல நிக்கிறதுக்கா வடிவா இருக்கணும். ஓமா இப்ப கவிதாஸ் கேட்டு இருந்தா உன்ன சொல்லிப்பா. உண்மையா சொல்லணும் மேர் வடிவு. சரி ஓகேண்ணா சந்தோஷம். பாய் சொல்லுங்க. பாய். சரி ஓகே. வந்துட்டா சரி சரி மிஸ் எல்லாருக்குமா எல்லாம் பாரும். பாயா சீவா பி ஹாப்பி ஆல்வேஸ். சரி ஐயா விட்டுட்டு வந்தாங்களா? கடவுளே தேவநிதியை கொண்டாங்கடாப்பா. யார் இது? அவங்க மிஸ்ரா நைஸாக காட்டிட்டு போக பார்த்தாலும் இங்கே அதான். அதான் அவர் மெயின் ஆள். அவர் மறக்க மாட்டார். லொக்கேஷன் அப்படியே சுற்றி காட்டுங்க. அப்போதான் இடம் பிடிப்பேன். வாட்டு அவோடு அப்புறம் வா சந்திப்பா.